ஹாய், கோல்டோட கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். இது வந்து வீக்லி அனலைசிஸ். ஸோ இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், கோல்டு இதுக்கு முன்ன வீக் எப்படி இருந்துச்சு, ஸோ எல்லாமே நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வீக்லி லெவல்ஸ் இது. ஸோ வீக்லி வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி முடிஞ்சிருக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. வீக்லி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான். இதில் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த லெவல் வந்து ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்த 4450 வந்து வீக்லியில் பிரேக் பண்ணியிருக்கு. எப்போ பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜூன் மந்த்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு வீக். ஸோ பிரேக் பண்ணி கீழே வந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அந்த 4000 அப்படிங்கிற சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இல்லை, பட் இதில் வந்து கன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்மளுக்கு கிளியராக தெரியல. இது நெக்ஸ்ட்டு பைக்கு போகுமா இல்லை செல்லுக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வீக்லியில் வந்து நம்ம கரெக்டாக இதை பண்ண முடியல. பிகாஸ் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் வீக்லி கேண்டில் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு இந்த கேண்டில் நல்லா பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான என்கல்ஃபிங் ப்ரீவியஸாக இருக்கிற எத்தனை வீக்கை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 வீக்கை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ பையர்ஸ் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க இந்த ஏரியாவில். இருந்தால் கூட அடுத்து வந்து பையர்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து அக்ரஸிவாக மேலே கொண்டு போக முடியலை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த வீக் மேலே இங்கே க்ளோஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகமான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு நல்ல லெவல் போகும். ஸோ அது பிரேக் பண்ணி வச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருந்திருக்கும். அரௌண்ட் 4800 இந்த லெவல் வந்து போயிருக்கும். பட் இந்த வீக் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல. ஸோ அப்போது டே கேண்டில் பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இது வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் தான். ஸோ எல்லா லெவல்ஸுமே மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணி நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டும் பிரேக் பண்ணியிருக்கு. பட் என்னென்னா பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு டே வந்து நல்ல ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஸோ அது என்ன நடக்கும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தான். ஸோ பேரிஷ் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக க்ளோசிங் ஆகிருக்கிறது வந்து 4376 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் தான் டே கேண்டில் பொறுத்த வரைக்கும். பட் வீக்லி ரெசிஸ்டண்ட்டை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷனும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4 கேண்டில் நம்ம இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் போனால் நம்மளுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி போகும்போது லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ். நீங்கள் 4 ஹவர்ஸில் நம்ம செக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இருக்கிற இந்த ரெசிஸ்டண்ட்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு நம்மளுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து செக் பண்ணக்கூடிய லெவல் வந்து மெயினாக இந்த லெவல் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இனி வந்து மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய லெவல்ஸ் வந்து இதுதான். ஸோ இங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இனிமேல். ஸோ இது வரைக்கும் நடந்த மார்க்கெட் சொல்லியாச்சு, வீக்லி டே கேண்டில் 4 ஹவர்ஸ் சொல்லியாச்சு. வீக்லியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் 4 ஹவர்ஸ் டெய்லி கேண்டில் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷில் இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆகுமா இல்லை அது பேரிஷ் சைடு போகுமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சில டெக்னிக்கல் டூல்ஸ் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ நம்ம அந்தந்த லெவல்ஸ் வரும்போது நம்மளோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் இப்போ வந்து மார்க்கெட் வந்து எந்த லெவலுமே இல்லாமல் சென்டரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம மண்டே வந்து மெயினாக வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் வந்து 4440. 4440.
ஸோ இந்த 4440 இந்த லெவல் வந்து கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த லெவல் வந்து 1 ஹவரில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாலோ, நம்மளுக்கு 4 ஹவர்ஸில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாலோ, மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட் எங்கே போகும் அப்படின்னா, ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு அடுத்து ட்ராவல் பண்ணக்கூடியது வந்து 4580 இந்த லெவல் வந்து இமீடியட்டாக ரீச் பண்ணும். ஸோ இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது அடுத்த டார்கெட் வந்து நம்மளுக்கு இந்த லெவல் 4760 இந்த ரேஞ்ச் போகும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ட். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 4560, அடுத்த டார்கெட் வந்து 4760. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். $4560 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். 4760 வந்து செகண்ட் டார்கெட். ஸோ இந்த டார்கெட் எல்லாமே இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாதான் 4440 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு போகும். ஸோ இன்பிட்வீன் கேப் இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ண முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எந்த லெவல் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் வாட்ச் பண்ணுறேன். இது வந்து நிஜமாவே இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு இது கிரிட்டிக்கல் ஜோன். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வீக்லியோட ரெசிஸ்டன்ட் இது. ஸோ வீக்லியோட ரெசிஸ்டன்ட் வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் வைக்கல. ஸோ இந்த வீக் மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஒரு லாங் டேர்ம் கோல்டு வந்து பை போகிறதுக்கு வந்து அதிகமான சான்ஸ். ஏன் அப்படின்னா வீக்லியில் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒரு பையிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இனி வந்து இந்த வீக்கில் வந்து இப்போ அப் சைடு பை பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ உங்களோட செல் சைடு போகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஜோன் 4320. ஸோ 4320 வந்து இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ இந்த 4320 மார்க்கெட் வந்து 1 ஹவர்லேயோ 4 ஹவர்லேயோ பிரேக் பண்ணாத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, மார்க்கெட் புல்லிஷ் தான். பட் 4320 மார்க்கெட் 1 ஹவர்லேயே 4 ஹவர்லேயே ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பை இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பையில் இருக்க வேண்டாம், இமீடியட்டாக எக்ஸிட் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்னவாக இருக்குன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது, இது ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் 4250, அதுலேருந்து 4220 ஒரு 30 பாயிண்ட் இருக்குது. இது ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக்கு ப்ளஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை அண்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஜோன். இதை பிரேக் பண்ணும்போது இந்த லெவலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த லெவலையும் மார்க் பண்ணிக்கிறேன். $4220. ஸோ இந்த லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் மார்க்கெட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அது எப்படி ஆகும் நான் சொல்லிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி மறுபடியும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு பை சைடு போகிறதுக்கு வந்து எப்படி சொல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு ஃபிப்பில் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து 0.5 உங்களுக்கு கோல்டன் ஜோன். ஸோ 50% அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் பை போச்சு அப்படின்னா இந்த பை உங்களுக்கு புல்லிஷ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கண்டினியூ ஆகுதுன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல அப்சைடு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு இங்கே தான் மார்க்கெட் போகும். 4450 இந்த ரேஞ்சை மார்க்கெட் இமீடியட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணும். பட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து 4760 4800 இந்த ரேஞ்ச் போகும். ஏன் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் போனதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வந்து பை ஆர்டர்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் கொண்டு போக பார்ப்பாங்க. இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சராக இருக்கும். பட் இதில் ரொம்ப டேஞ்சர் ஜோன் வந்து 4220. இந்த ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் கீழே வரதுக்கு அதிகமான சான்ஸ். 4100 பிரேக் பண்ணும்போது மறுபடியும் அதோட ப்ரீவியஸ் லோ 4000 வரும். ஏன் அப்படின்னா இந்த 4440 ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லியோட ரெசிஸ்டன்ட் இது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக கீழே வரும். ஸோ இதுதான் கோல்டோட கீ லெவல்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ
கமெண்ட்டில் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது, அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால, பட் இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் மெயின் லெவல்ஸ். நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் கூட சேஃபாக இருக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான கோல்டோட கீ லெவல்ஸ். ஸோ தேங்க்யூ.